குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின்ஸ் லெவலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், மெயின்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து அதிகபட்சமாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் அண்ட் டெக் எப்படி யூஸ் பண்ணணும், இவிஎஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்முடைய ஃபேக்கல்ட்டி சார் பிரபு சார் அவர்களை வந்து ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். சவுண்டே வரலையே. ஆர்வம் இருக்கா இல்லையா? பாஸ் பண்ணணுங்கிற வெறி இருக்கா இல்லையா? அரை உரையாக இருந்தாலும் இங்கே பாஸ் பண்ண முடியாது. சரியா? அப்புறம் என்னோட பேர் பிரபு. சார் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அவர் சொல்கிற அளவுக்குலாம் நாங்கள்லாம் ஒன்றும் பெரியார் இல்லை, சாரி பெரிய ஆள் இல்லை. இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறோம். சார் வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சார் போன குரூப் 2 மெயின்ஸு அந்த பேட்சுக்கு தான் வந்து சாருக்கு எனக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிது. அதிலிருந்து நாங்கள் போன குரூப் 2 பேட்ச் இங்கே ஃபியூச்சர் விஷன் வந்து மெயின்ஸ் வந்து பண்ணி கொடுத்தோம். நானும் ஒரு சந்தோஷ் சார் 2 பேர் மட்டும் பண்ணோம். அதுலேயும் ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் குரூப் 1 பேட்ச் பண்ணோம். இந்த 2 பேட்ச் தான் வந்து நான் இங்கே ஃபியூச்சர் விஷனுக்கு வர்றதே. சரியா? நான் வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் ஹேண்டில் பண்ணேன். இப்போது உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்வரான்மெண்டல் சயின்ஸு, ஜாகிரஃபி இது 3 ஹேண்டில் பண்ணேன். சரிங்களா? நிறையா வந்து இப்போ இங்கே எவ்வளோ பேர் வந்து இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்திருக்கிறோம், புதுசாக வர்றாங்க சார், இது வரைக்கும் எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதோ எழுதுனேன், ஆனால் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் கிடையாது, மெயின்ஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆல்மோஸ்ட் இல்லையா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சார் வந்து எல்லாமே சொல்லிட்டார். எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லிட்டாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன வேலை வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன வேலை வேணும் எங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன வேலை வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேலை வேணும்? உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? இங்க சொல்றதுக்கே பயந்துட்டா அவர் எப்படி வேலைக்கு போறது? என்ன வேலைக்கு போகணும்? சும்மா சொல்லுங்க. ஒன்றும் ஐடியாவே இல்லை. நிறைய பேர் சார் குரூப் 4 எப்படியாவது வேலைக்கு போயிடணும், குரூப் 4 போனால் கூட போதும், அப்புறம் இல்லை அப்படின்னா ஒரு விஓ நான் வந்து ஆகணும், ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக நான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா இல்லையா? அதுக்கு மேலே என்ன வேலை இருக்கு? குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. அப்புறம் குரூப் 1 இருக்குது டிஎன்பிஎஸ்சி லெவலில். அதுக்கு மேலே சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி இருக்கு இல்லை? இதெல்லாம் நம்ம சொல்றதே கிடையாது. ஏன் சொல்றது இல்லை? அதெல்லாம் நாம எங்க பாஸ் பண்ண போறோம்? கரெக்டா? உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் 2013 தான் நான் டிஎன்பிஎஸ்சி வந்து முதலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2013. சரியா? நான் எழுதின ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி. 2013 குரூப் 1 ப்ரிலிமினரி தான் நான் அப்ளை பண்ணது. 2014 வந்து எக்ஸாம் நடந்தது. நான் படிக்கிறப்ப என்ன பண்ணேன், நான் வீட்டிலேருந்து தான் படித்தேன். எந்த கிளாஸுக்கு போகல, இன்ஸ்டியூஷனுக்கே எங்கேயும் போகல. வீட்டிலேருந்து என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு சிலபஸை அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், இதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து என்ன பண்ணுறேன், நானே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து மெயின்ஸுக்கு ஒரு ஐடியாவும் தெரியாது. ஏன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணும். டெஸ்கிரிப்டிவ் டைப்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. சென்னை போகிறேன். சென்னையில் தமிழ்நாட்டிலேயே ஒரு புகழ்பெற்ற பயிற்சி மையம் அது. சரியா? பேர் வேணாம். அங்கே போகிறேன். இங்கே மாதிரி ஒரு 1000 பேர் உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு நான் போகிறப்போ உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. நான் வந்தேன். கடைசியில் இடம் கிடச்சிது. அங்கே உட்காந்துருந்தேன். இங்கே வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு 4 பேர் 5 பேர் வந்து பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னு ஓரளவுக்கு கேட்டேன். பட் பெருசாக எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்து வர சொன்னாங்க. கிளாஸுக்கு போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்தேன். பின்னாடி உட்காந்துட்டு இருந்தா வேணாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், முன்னாடி போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீட்டை முன்னாடி மாற்றினேன். அப்புறம் கிளாஸை கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்டர்வியூவில் கிடைக்கல. சரிங்களா? ஸோ
முதல்ல இங்க ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா எல்லாமே கத்துக்கிறது தான். சரியா? முதல்ல நம்மளுக்கு என்னன்னா பெரிய ஆசை வேணும். பெரிய ஆசைனா பெரிய வேலைக்கு போகணுங்கிற ஆசை. குரூப் 4 பாஸ் பண்ணா போதும், விஏஓ பாஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற நினைப்பு இல்லாம குரூப் 1ல டெப்டி கலெக்டர் ஆகணும், சரியா, டிஎஸ்பி ஆகணும், அல்லது சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுங்க. ஃபர்ஸ்ட் முறையா நீங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற, அதாவது ஆல்ரெடி நீங்க எழுதிருப்பீங்க எக்ஸாம், எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி, ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எழுதினவங்க பெரும்பாலும் நீங்க அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கான வழிகள் நோட் கையில் வச்சிருக்கீங்கல்ல, இந்த 3 விஷயத்தை எழுதிக்கங்க. 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? ஒன்று வந்து தமிழ்லையும் சொல்றேன், இங்கிலீஷ்லையும் சொல்றேன், எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அனலிட்டிக்கல் நாலேஜ், சிந்திக்கும் திறன் அல்லது பகுத்தறியும் திறன். ஆனால் உங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்றதே வந்து இது 3ஐயும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, சரியா? முதல் விஷயம் என்ன எழுதிக்கங்க, எல்லாரும் எழுதிக்கங்க. அனலிட்டிக்கல் நாலேஜ், சிந்திக்கும் திறன் அல்லது பகுத்தறியும் திறன். ரெண்டாவது விஷயம் ரைட்டிங் ஸ்கில், எழுத்து பயிற்சி, ரைட்டிங் ஸ்கில். மூணாவது விஷயம் கண்டென்ட் ஷ்ரிங்கேஜ், கருத்தை சுருக்கி வரைதல், கருத்தை சுருக்கி வரைதல். இந்த 3 விஷயம் இருந்தாதான் மெயின்ஸ்ல நாம கிளியர் பண்ண முடியும். எப்பவுமே ப்ரிலிமினரி மட்டும் திங்க் பண்ணாதீங்க, ப்ரிலிமினரி பாஸ் பண்ணா போதும் அப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்புல இருந்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே போக முடியாது, சரியா? குரூப் 4 பாஸ் பண்ணலாம், குரூப் 2A பாஸ் பண்ணலாம், அடுத்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டோ அல்லது குரூப் 1 வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த 3 விஷயத்த நீங்க கையில் எடுக்கணும். என்னென்ன? முதல் விஷயம் என்ன? அனலிட்டிக்கல் நாலேஜ், பகுத்தறியும் திறன். அப்படின்னா என்ன? உங்களுக்கு சிலபஸ் எடுத்து பாருங்க. குரூப் 1 சிலபஸ் கையில் வச்சிருக்கீங்களா? எவ்வளோ பேர் கையில் வச்சிருக்கீங்க குரூப் 1 குரூப் 2 சிலபஸ்? எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம பேக்ல என்ன இருக்குதோ இல்லையோ சிலபஸ் கையில் இருக்கணும், சிலபஸோட ஹார்ட் காப்பி கையில் வச்சிருக்கணும். எவ்வளோ பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கு? எவ்வளோ பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கு? கொஞ்சம் பேர் தான். மீதி எல்லாம் என்னாச்சு? முதல்ல என்ன பண்ணுங்க, சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, ஹார்ட் காப்பியை. புரியுதா? படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸை பாருங்க, கண்ணை மூடிட்டு புக்கை படிக்காதீங்க. கண்ணை மூடிட்டு புக்கை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், சரியா? இப்போ கடல்ல போய் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னா எங்க போய் மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு இல்லையா? எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மீன் கிடைக்குமா? எல்லா இடத்துலையும் மீன் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? ஒரு மீனவன் கடலுக்கு போறானா எங்க போவான்? எங்க போவான்? மீன் எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் போய் மீன் பிடிப்பான் இல்லையா? முதல்ல அந்த மாதிரி நம்மளுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்கான், அந்த சிலபஸுக்கான சப்ஜெக்ட் வந்து எங்க இருக்குது, அந்த கண்டென்ட் வந்து எங்க இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்க. புரியுது? அதுக்கு தான் சிலபஸ் எப்பவுமே கையில் இருக்கணும். சிலபஸ் இல்லாமல் எல்லாத்தையும் புக்கே மனப்பாடம் பண்றது, அந்த விஷயம் இங்கே ஆகாது, அந்த விஷயம் இங்கே ஆகாது. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸை கையில் வச்சு பழகுங்க, சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை படிச்சு பழகுங்க, ரைட்டா? இந்த அனலிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸில் இருக்கும் பாருங்க. அது எங்க பர்டிகுலராக எங்க கொடுத்துருப்பானா, சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கு முன்னாடியே ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பான் பாருங்க. என்ன கொடுத்துருக்கான்? முதல் வார்த்தையே ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இல்லையா? இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு, இதுதான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கா? அப்புறம் சயின்டிபிக் நாலேஜ், சயின்டிபிக் டெம்பர், சயின்டிபிக் நாலேஜ், சயின்டிபிக் டெம்பர், இதுதான் உங்களுக்கு சிலபஸ்லயே இருக்குது, ரைட்டா? இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று டிஎன்பிசியில் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா? மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா இல்லையா? ரைட். இப்போ இந்த டாபிக்கு ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ப்ரிலிம்ஸுக்கு உருப்படியாக பண்ணீங்கன்னா மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அப்படின்னு வர்றப்போ சயின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் டெக்னாலஜி படிக்க முடியும், டெக்னாலஜி புரியும். மெயின்ஸில் குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சிலபஸ் இருந்தாலும் பியூர்லி உங்களுக்கு 70% கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னா டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வரப்போகுது. பேசிக் சயின்ஸு ஒரு 30% தான், டைரெக்டாக புக்கில் இருந்து கேட்குறது ஒரு 30% தான் வரும். மீதி எல்லாமே இந்த அனலிட்டிக்கல் நாலேஜ் வேணும். அனலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னா என்ன? புக்கில் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, அதை ஒரு விஷயத்தோட பொருத்தி பார்க்கணும். ஒரு டெக்னாலஜியோட நாம் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்த்து அந்த டெக்னாலஜியை அப்ளை பண்ணி பழகிக்கணும், ரைட்டா? இப்போ லைட் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, தமிழில் ஒளி, ஒளியின் பண்புகள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? என்னென்ன சொல்லுவீங்க?
ஒளியின் பண்புகள் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சது. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையனை கூப்பிட்டா சொல்லிடுவோம். ஆனால் நம்ம சயின்ஸே தொடறதில்லை. சயின்ஸா ப்ரிலிமினரிக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படி யாராவது நினச்சிட்டு இருக்கீங்களா? இனி சயின்ஸ் படிக்காமல் குரூப் 1லையும் குரூப் 2லையும் சர்வீஸ் வாங்க முடியாது. சரியா? அதெல்லாம் குரூப் 4ஓட போச்சு. சயின்ஸ் அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி அது வேலைக்கு ஆகாது. உருப்படியாக சயின்ஸை படிக்கணும். உருப்படியாக சயின்ஸை படிக்கணும். பயாலஜி பார்ட்டாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஃபிசிக்ஸில் இருந்து தான் நிறையா டெக்னாலஜி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ சயின்ஸு, பேசிக் சயின்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு சயின்ஸோட வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு யூனிட்டு. சரியா? ஜாகிரஃபி ஒரு யூனிட்டு. ஜாகிரஃபினா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற இந்தியன் ஜாகிரஃபி பாதி தான் இருக்கும். அதுலேயே 50% டெக்னாலஜி தான் வரப்போகுது. ஜிஏஎஸ்ஸு, ஜிபிஎஸ்ஸு, சேட்டலைட்ஸு, ரிமோட் சென்சிங், இது எல்லாமே வந்து ஜாகிரஃபி ஓரியன்டாக, டெக்னாலஜி ஓரியன்டாக வரப்போகுது. ஜாகிரஃபி சிலபஸ் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் என்வரான்மெண்டல் சயின்ஸ், ரைட்டா, இவிஎஸ். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 85 மார்க்கு. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சு? ஒரு யூனிட்டுக்கு 85 மார்க். அப்போ 275 மார்க் வந்து உங்களுக்கு எதில் வரப்போகுது? 270 to 280 மார்க் வந்து இந்த 3 யூனிட்லேருந்து வரப்போகுது. புரியுதா? குரூப் 1ல் மொத்தம் 750 மார்க்கில் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கான ஒரு 250 மார்க்கு, 270 280 மார்க்கு இந்த 3 யூனிட்லேருந்து கவர் ஆகும். ரைட்டா? அப்போ சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து பழகணும். ரைட். இந்த ஒளியின் பண்புகள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் நாம் படித்தது தான். ஒளி எதிரொலிப்பு படித்தோமா? ஒளி எதிரொலிப்பு தெரியுமா இல்லையா? இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஷன். இங்கிலீஷில் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெஃப்ராக்ஷன், ஒளி விலகல் படிச்சிருக்கிறோமா? ஒளி விலகல். மூணாவது டைஃப்ராக்ஷன், ஒளி சிதறல், இது படிச்சிருக்கிறோமா? 4வது போலரைசேஷன், ஒளியின் தள விளைவு. ரைட்டுங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு வந்ததான். 6th 12th வரைக்கும் இருக்கிற நம்ம சமச்சீர் கல்வி புக்லேயே இதற்கான விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஒளியின் பண்புகள் அப்படின்னா ஒளி எதிரொலிப்புனா என்ன, ஒளி விலகல்னா என்ன, அப்புறம் ஒளி சிதறல்னா என்ன, ஒளியின் தள விளைவுனா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறான். இதனோட சில அப்ளிகேஷன்ஸும் வந்து என்ன பண்ணுறான்? கட்டம் கட்டி கொடுத்துருக்கான். இப்போ சமச்சீர் கல்வி புக்கில் என்ன பண்ணியிருக்கிறான்? கட்டம் கட்டி கொடுத்துருப்பான். புரியுதுங்களா? அப்போ ஒளி விலகல் அப்படின்னா அதனோட அப்ளிகேஷன் முழு அக எதிரொலிப்பு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரைட்டுங்களா? அதுவும் ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம். இது தெரிஞ்சதுன்னா அடுத்து நான் மெயின் தேர்வுக்கு படிக்கிறப்போ மெயின்ஸில் என்ன கேட்பானா, கண்ணாடிகளை தொழில்நுட்பம் குறித்து ஒரு கட்டுரை வரைக. ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி. ஃபைபர் ஆப்டிக்ஸ்னா என்ன, அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், ஃபைபர் ஆப்டிக்ஸில் வந்து எப்படி டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்கே படிக்கலாம்? டெக்னாலஜியில் நீங்கள் படிக்கணும். மெயின்ஸுக்கு படிக்கணும். ஸோ மெயின்ஸுக்கு படிக்கிறப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒளியின் பண்புகள் படிச்சிருந்தீங்கன்னா ஒளி விலகல்னா என்ன, முழு அக எதிரொலிப்புனா என்ன அப்படிங்கிற விஷயத்தான் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி மைண்டில் இருந்ததுன்னா நம்ம ஃபைபர் ஆப்டிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன? நட்சத்திரம்னா என்னன்னு தெரியும். நட்சத்திரம்னா என்ன? நட்சத்திரத்துக்கு உதாரணம் என்ன சொல்லுவீங்க? அங்கதான் வேடிக்கை பார்க்குறீங்க. முதல்ல இந்த பழக்கத்தை விடுங்க. யார் வந்தா என்ன போனா என்ன, நம்ம வேலை என்ன, இங்க எதுக்காக வந்திருக்கிறோம்? அங்க வேடிக்கை பார்க்கறதுனால நம்மளுக்கு ஏதாவது வரப்போகுதா? நம்ம கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. நட்சத்திரம்னா என்ன? யார் சொல்றீங்க? எந்திரிச்சு சொல்லுங்க. யார் சொன்னீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஸ்டார்னா நட்சத்திரம்னு ஏன் சொல்றோம்? இப்போ பூமி என்ன சொல்றோம்? பூமியை நம்ம என்ன சொல்ல போறோம்? கோள், பிளானட்னு சொல்ல போறோம் இல்லையா? சூரியனை நம்ம என்ன சொல்ல போறோம்? நட்சத்திரம்னு சொல்ல போறோம், ஸ்டார்னு சொல்ல போறோம். சரி, பூமிக்கும் சூரியனுக்கும் என்ன வித்தியாசம்? பூமிக்கும் சூரியனுக்கு என்ன வித்தியாசம்? சூரியன்ல இருந்து ஒளியும் ஆற்றலும் கண்டினியூஸா வரும். வருதா? சூரியன்ல இருந்து ஒளியும் ஆற்றலும் கண்டினியூஸா வரும். வருதா? பூமியிலிருந்து அப்படி வராது. அப்ப தானே ஒளியையும் ஆற்றலையும் வெளிவிடக்கூடிய ஒரு பொருள், இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப சூரியனும் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? இதே மாதிரி வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது.
இப்போ நைட்டில் நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்குறப்போ நட்சத்திரங்களை பார்க்குறோம் இல்லையா, நட்சத்திரம் நம்மளுக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆகுது? நட்சத்திரம் தெரியுது இல்லையா, நட்சத்திரம் எப்படி ஆகுது? பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகுதா இல்லையா? மின்னுதா இல்லையா? சூரியனை பார்க்குறப்ப மின்னுதா? சூரியன்லேருந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வெளிச்சம் வருது. ஆனால் நட்சத்திரத்தை பார்க்குறப்போ நம்மளுக்கு மின்னுது. ஆனால் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் நம்மளுக்கு தெரியுமா? அப்போ நட்சத்திரங்கள் ஏன் மின்னுகின்றன? இது குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின். அப்போ நாம் என்ன படிச்சிருக்கணும்? ரெஃப்ராக்ஷன்னா என்ன படிச்சிருக்கணும்? டைஃப்ராக்ஷன்னா என்ன படிச்சிருக்கணும்? சரிங்களா? இதை எங்கே அப்ளை பண்ணணும்? ஒய் ஸ்டார்ஸ் ஆர் பிளிங்கிங். புரியுதுங்களா? ஒய் ஸ்டார்ஸ் ஆர் பிளிங்கிங். இந்த கொஸ்டினுக்கான விடை வந்து நீ ஆல்ரெடி படிச்ச எதுல இருந்து இருக்குது? ரெஃப்ராக்ஷன்ல இருந்து இருக்குது, ஒளி விலகல்ல இருந்து இருக்குது. புரியுதா? அப்போ இது ரெண்டையும் நாம என்ன பண்ணிக்கணும்? பொருத்தி பார்த்த தெரிஞ்சுக்கணும். இதுதான் அனலிட்டிக்கல் நாலேஜ். நாம படிக்கிற விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணணும், புரியுதா இல்லையா? எப்படி குரூப் 1 தேர்வுக்கு படிக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். புரிஞ்சதா இல்லை? நாம படிக்கிற விஷயத்த நாம டெய்லியும் அனுபவிக்கிற அல்லது நம்ம கேட்குற, நம்ம பார்க்குற, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு தொழில்நுட்பத்தோட பொருத்தி பார்க்கணும். இதை வந்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மெயின் தேர்வுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இது அனலிட்டிக்கல் நாலேஜ். புரியுதா? இதுதான் நான் சொன்னேன் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? ரைட்டிங் ஸ்கில். இந்த ரைட்டிங் ஸ்கில் ஏன் முக்கியம் அப்படின்னா, மெயின் தேர்வுக்கு வந்து நம்ம என்ன எழுத போகிறோம்? அட்ஜெக்டிவ் டைப் கிடையாது. கொஸ்டினை கொடுத்து 4 ஆப்ஷன்ல இருந்து ஒன்றை சூஸ் பண்ணுற மெத்தட் கிடையாது இல்லையா? அப்போ இங்கே மெயின் தேர்வில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? குரூப் 1ல என்ன பண்ண போகிறோம்? டெஸ்கிரிப்டிவ் கேள்வி கேட்டிருப்பாங்க, அதற்கான விடைகளை வந்து நாம் கொடுக்கணும். இப்போ குரூப் 1 மெயினை பொறுத்த அளவுக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா 2 விதமான கேள்விகள் தான். 2 விதமான கேள்விகள் என்னென்ன? 1 10 மார்க்கு, 2வது 15 மார்க். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் தேர்வில் எப்படி கேள்வி கேட்பாங்க? ஒரு டைப் வந்து 10 மார்க்கு, இன்னொரு டைப் வந்து 15 மார்க். 10 மார்க்கில் 10 கொஸ்டின் எவ்வளோ ஆச்சு? 10 × 10 100 மார்க். 15 × 10 100 மார்க். 15 × 10 150 மார்க். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 250 மார்க். இதுதான் மெயின்ஸ் பேப்பர். உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள்? வெறும் 20 கேள்விகள். எத்தனை யூனிட்? 9 யூனிட். 9 யூனிட், 20 கேள்விகள், 250 மார்க். இதுதான் வந்து நீங்க மெயின் தேர்வில் நீங்க எழுத போற மெத்தட். சிவில் சர்வீஸ் மெயின்ஸும் இதே தான் பேட்டர்ன். நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இப்போ மெயின் தேர்வில் இந்த ரைட்டிங் ஸ்கில் ஏன் முக்கியம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப் நம்ம 250 மார்க் எழுத போறோம். எவ்வளவு மணி நேரத்தில் நாம முடிக்க போறோம்? அதே 3 மணி நேரம். ப்ரிலிமினரிக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க? 200 கொஸ்டின் 3 மணி நேரத்தில் முடிக்கிறோம் இல்லையா? மெயின் தேர்வுக்கும் அதே மாதிரி தான். இந்த 250 மார்க்கு 3 மணி நேரத்தில் நாம் எழுதணும். சரியா? எப்படியெல்லாம் எழுதுறது? இந்த 10 மார்க் கொஸ்டினை ரைட்டுங்களா, எவ்வளோ வார்த்தைகள் எழுதணும் அப்படின்னா 150 வார்த்தைகளுக்கு மிகாமல், நாட் மோர் தேன் 150 வேர்ட்ஸ். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் 150 வார்த்தைகளுக்கு மிகாமல் தான் அங்கே விடையளிக்கணும். சரியா? அதே 150 வார்த்தைகள். அதே மாதிரி 15 மார்க் அப்படின்னா 250 வார்த்தைகளுக்கு மிகாமல் விடையளிக்க வேண்டும். நாட் மோர் தேன் 250 வேர்ட்ஸ். பேஜ் பார்த்தீங்கன்னா அவனே கொஷின் நம்பர் போட்டு பேஜ் அவனே வந்து ஆன்சர் சீட்டில் காலியாக விட்டுருப்பான். கொஷின் பிரிண்ட் ஆகி ரைட்டா, அதுக்கு பேஜும் காலியாக விட்டுருப்பாங்க. 10 மார்க் கொஷின் அப்படின்னா 2 பேஜ். 10 மார்க் கொஷின் அப்படின்னா 2 பேஜ். 15 மார்க் கொஷின் அப்படின்னா 3 பேஜ். நீங்க இதுக்குள்ளதான் ஆன்சர் பண்ணணும். சரியா? ரைட். இந்த 10 மார்க் கொஸ்டின்ல இந்த 150 வார்த்தைகள்லாம் நாம எண்ணி தான் எழுதணுமா அப்படின்னா எண்ணி எழுதணும். கண்டிப்பா எண்ணி தான் எழுதணும். 150 தான் இருக்கணுமா அப்படின்னா 150 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 120 110 கூட எழுதலாம், 130 எழுதலாம். சரியா? ஏன் எண்ணி எழுதணும் அப்படின்னா, இங்க ஒரு வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை இங்க சேர்த்துனீங்கன்னா, ஒரு வார்த்தை நீங்க சேர்த்துறீங்க அல்லது 2 வார்த்தை இங்க சேர்த்துறீங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு கேள்வியில 1/4 மார்க்கோ 1/2 மார்க்கோ நம்மளுக்கு குறையுது அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு குரூப் 2 வந்து ரிசல்ட் போட்டிருக்கான் இல்லையா? போன குரூப் 2வோட மெயின்ஸ் இன்டர்வியூ மார்க் 2யும் சேர்த்து ரிசல்ட் போட்டிருக்கிறான். ரைட்டா? அதுல பாத்தீங்கன்னா தெரியும் 1/4 மார்க்ல 1/2 மார்க்ல எவ்வளவு ரேங்க் வந்து டிஃபரெண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். 1 மார்க் நீங்க டிஃபரெண்ட் அப்படின்னா, 1 மார்க்னா 100 ரேங்க் 200 ரேங்க் கீழே போயிருவீங்க. நல்ல போஸ்ட் கிடைக்க வேண்டியது முனிசிபாலிட்டி கமிஷனர் ஆக வேண்டியது கடைசியில் RI ஆவீங்க. ரைட்டா?
சப் ரெஜிஸ்டர் ஆக வேண்டியது கடைசியில் போஸ்டிங் வராமல் வெளியில் வந்துடுவீங்க. புரியுதா இல்லையா? அப்போ அந்த 1 மார்க்கு 1/2 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வார்த்தைகளை எண்ணி தான் பயன்படுத்தணும். இது ரைட்டிங் ஸ்கில். அப்போ இது எங்கிருந்து வரும்? நம்ம டெஸ்கிரிப்டிவ் டைப் எழுதி பழகணும். அப்போ 3 மணி நேரத்தில் சுமாரா நம்ம எவ்வளவு வார்த்தைகளை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கங்க. 150 × 10 இல்லையா? அப்புறம் 250 × 10 1500 + 2500 மொத்தம் 4000 வார்த்தைகளை நாம 3 மணி நேரத்துக்குள்ள எழுதி முடிக்கணும். இந்த ஸ்கில் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் நீ காம்படிஷனுக்கு உள்ளேயே வர. இப்போ சாரு நானும் சந்தோஷ் சாரு நானும் இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெளியில பேசிட்டு இருந்தோம். சரியா? சார் வந்து இப்போ குரூப் 1 மெயின்ஸ் எழுதி ஒரு 10 மார்க் வந்து 10ல 10 மார்க் வந்து 10ல இருந்தா போஸ்டிங் போயிருப்பாரு. ரைட்டா? இது எங்களோட அனுபவம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம். சரியா? 10 மார்க் வாங்கியிருந்தாருன்னா குரூப் 1ல சர்வீஸ் போயிருப்பாரு. இன்னைக்கு இங்க வந்திருக்கவே மாட்டார். கூப்பிட்டுருந்தா கூட நான் வர முடியாது சார் பார்த்துக்க அப்படின்னு இருப்பாரு. சரியா? அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் மொத்தம் எத்தனை மார்க்கு? 750 மார்க் இல்லையா? 750ல நான் வந்து 625 தான் சார் நான் என்னால் அட்டன் பண்ணவே முடிஞ்சுது. 625 மார்க் தான் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சுதுன்னு என்கிட்ட சொன்னார். இப்போ எவ்வளோ மார்க் அட்டன் பண்ணல? 125 மார்க் அட்டன் பண்ணல. இந்த 125 மார்க் இவரால் அட்டன் பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு 50 மார்க் சேர்த்து வாங்கியிருப்பாரு. இன்னைக்கு குரூப் 1 சர்வீஸ்ல இருந்திருப்பாரு. புரியுதா? ஸோ முதல் விஷயம் என்ன? நீங்க 750 மார்க்கு கம்ப்ளீட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். குரூப் 2 குரூப் 1 பொறுத்த அளவுக்கு மெயின்ஸ்ல முதல் விஷயம் என்னன்னா, நீ பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறியா? பேப்பரை கம்ப்ளீட் பண்ணாம நான் போஸ்டிங் வந்துடும், நான் கேள்விக்கெல்லாம் சரியா விட கொடுத்துருக்கிறேன், நான் எழுதுனதெல்லாம் ஃபுல் மார்க் வந்துடும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அது வெறும் கனவாவே போயிடும். அது உண்மை கிடையாது. குரூப் 1ல குரூப் 2ல பாஸ் பண்ணவங்களோட மெயின்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, சர்வீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, மேம் வந்திருக்காங்க அவங்க சொல்லுவாங்க. முதல் விஷயம் என்ன? பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டா? 250 மார்க்கு 3 மணி நேரத்தில் நீ கம்ப்ளீட் பண்ணி பழகணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரைட்டிங் ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது? ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கண்டிப்பா அதுதான் மெத்தட். ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்போ வரும்? டெஸ்ட் நீ நிறைய எழுத தான் வரும். சரியா? அது இன்ஸ்டியூட்டுக்கு வந்து மெயின்ஸ் கிளாஸுக்கு வந்து மெயின்ஸ் டெஸ்ட் எழுதுறப்போ இன்ஸ்டியூட்ல, வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்றது? எவ்வளோ பேர் படிக்கிறப்போ நோட்டை வச்சு நோட்ஸ் எடுப்பீங்க? எவ்வளோ பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கு? கை தூக்குங்க. பொண்ணுக்கு தான் நிறைய தூக்குறாங்க, இந்த சைடு ஒண்ணுமே இல்லை. மீதி எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் படிச்சாவே போதும், நான் பாஸ் பண்ணிடுறேன் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது தம்பி. புரியுதா? முதல் விஷயம் என்ன பண்ணணும்? எந்த கண்டென்ட்டை படிச்சினாலும் எந்த சப்ஜெக்ட் படிச்சினாலும் நோட்டை வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுக்கணும். அது இல்லாமல் நீ படிக்கவே உட்காரக்கூடாது. எதை படிச்சினாலும் நீ உன்னோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் எழுதி பழகணும். சரியா? அப்புறம் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள், நீ டிவியில் நியூஸில் கேட்குற விஷயங்கள் அல்லது வேற யாராவது உனக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நீ வந்து நோட்டில் கண்டென்ட்டாக எழுதி பழகணும். இது 2வது விஷயம். அப்போ ரைட்டிங் ஸ்கில். ரைட்டா? 3வது கண்டென்ட்ஸ் லிங்கேஜ். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? பிஜி ஃபிசிக்ஸு அல்லது யூஜி ஃபிசிக்ஸு. ஓகே, நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் ரொம்ப நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ நேனோ டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறையா தெரியும். ஒரு புக்கே எழுதலாம். ஆனால் அவங்க ஆல்ரெடி ஒரு புக்கு இது எழுதினாலும் எழுதியிருப்பாங்க, சொல்ல முடியாது இல்லையா? பிஇ படித்தவங்களுக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னா நிறையா தெரியும், டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னா ரொம்ப நிறையா தெரியும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, ரைட் அபவுட் நேனோ டெக்னாலஜி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து மெயின்ஸில் ஒரு 10 மார்க்கில் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொஷின் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருப்ப, ஆனால் நீ மார்க் வாங்க மாட்ட. என்ன காரணம் அப்படின்னா, எதை கொடுக்கறது எதை விடுறது. நிறைய நம்மளுக்கு படிச்சிருப்போம், நம்மகிட்ட ஒரு 30 பேஜ் எழுதுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கும். கரெக்டுங்களா? புக்லையும் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். ஒரு 30 பேஜ் எழுதுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கும். ஆனால் நம்ம அந்த விஷயத்த அங்கே எவ்வளோ பேஜில் கொடுக்கணும்? நாம எவ்வளோ பேஜில் கொடுக்கணும்? 2 பேஜில் நீ மொத்த கண்டென்ட்டையும் கொண்டு வரணும். இங்கே அதுதான் விஷயமே. புரியுதா இல்லையா? இது ஒரு பெரிய டாஸ்க். இது எங்கே வரும் அப்படின்னா, இந்த ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னா, நீ கிளாஸுக்கு வந்து டெஸ்ட் எழுதி ஃபேக்கல்ட்டி எவாலுவேட் பண்ணி பேப்பரை கையில் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க சொல்லுவாங்க எந்த கண்டென்ட்டை கொடுக்கணும், எந்த கண்டென்ட்டை கொடுக்கக்கூடாது. ரைட்டா?
இந்த விஷயத்துக்காக தான் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டியும் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனும் உங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு 100% வந்து எந்த விதத்துலையும் குறையில்லாமல் கொடுக்குறோம். ரைட்டா? கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், நிறையா படிச்சிருப்போம், ஆனால் இங்கே எழுதுகிறப்போ அவ்வளோ விஷயத்தையும் எழுத முடியாது. அப்போ எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நேனோ டெக்னாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா கூட நேனோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளிகேஷன் கேட்குறான், ரைட் அபவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேனோ டெக்னாலஜி. இது உங்களுக்கு நிறையா படிச்சிருப்பீங்க. நேனோ டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும், உதாரணத்துக்கு இப்போ கார்பன் ஃபைபர் கார்பன் நேனோ டியூப்ஸ் படிச்சீங்களா இல்லையா? இதுவும் வந்து நேனோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன் தான். இந்த கார்பன் நேனோ டியூப்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு 2 பக்கத்துக்கு நீங்கள் கட்டுரை எழுதி வைக்கிறீங்க. ஒரு 2 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி வச்சிடுறீங்க. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஓ 10 மார்க்குக்கு நாம் 2 பக்கத்துக்கு பக்காவாக நோட்ஸ் எழுதியிருக்கிறோம், 150 வார்த்தையில் நாம் எழுதியிருக்கிறோம், ஸோ இது 10 மார்க்குக்கு வந்து நம்மளுக்கு 8 மார்க் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குற மார்க்கு 1 மார்க். ஏன் அப்படின்னா கார்பன் நேனோ டியூப்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நிறைய எழுதி வச்சிருக்கிறீங்க. புரியுதா? ஆனால் திருத்தரவங்க கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன இருக்கும், ஹிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஆன்சர் கீ எப்படி இருக்கும், வெறும் ஹிண்ட்ஸாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்குக்கு நீ ஒரு 10 அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறியா, அதில் நீ ஒரு அப்ளிகேஷனை எலாபரேட்டாக எழுதுறது வேற, ரைட்டா? வெறும் 10 அப்ளிகேஷனோட ஹெட்டிங் மட்டும் எழுதி வைக்கிறது வேற. வெறும் 10 அப்ளிகேஷனோட ஹெட்டிங் மட்டும் எழுதுனா 6 மார்க் வாங்கியிருப்பான். நீ வந்து டீட்டெயில்டாக எழுதின ஒரு அப்ளிகேஷன் மட்டும் டீட்டெயிலாக எழுதி வச்சிருப்ப, உனக்கு வர்ற மார்க் எவ்வளவு, வெறும் 1 மார்க். புரியுதா இல்லையா? இதெல்லாம் மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்போ என்னென்ன விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருந்தாலும் அங்கே கண்டென்ட்டை வந்து நம்ம சுருக்கி எழுத தெரியணும். இன்னொன்று, சுருக்கி சில விஷயங்கள் வந்து குறைவா தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம விரிச்சு எழுத தெரியும். ஒரு விஷயத்தை படிக்கிறோம், ஒரு புக்கில் ஒரு 10 பேஜ் இருக்குது, ஒரு கண்டென்ட்டை படித்து முடிச்சிட்டோம், நம்ம நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறோம், நோட்ஸே ஒரு 4 பக்கம் இருக்குது, ரைட்டா? அதை 10 மார்க்கில் கேட்டாலும் 2 பக்கமாக எழுத தெரியணும், 15 மார்க்கில் கேட்டாலும் 3 பக்கமாக எழுத தெரியணும். இது ரெண்டும் வந்துருச்சுனாவே நாம் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக மெயின்ஸு கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ இந்த விஷயத்த முதல்ல கற்றுக்குங்க. நிறையா படிச்சிருந்தாலும் அங்கே குறைவா எழுத தெரியணும், குறைவா தெரிஞ்சிருந்தாலும் அதை என்ன பண்ணணும், அதை விரித்து நிறையா எழுத தெரியணும். இப்போ அதுக்கு நான் எழுதின மெயின்ஸ், நான் 2015 குரூப் 1 மெயின்ஸ் எழுதினேன், ரைட்டுங்களா? அப்போ வந்து பழைய பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 3rd பேப்பரில் 30 மார்க் இருக்கும். 3rd பேப்பரில் 30 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். 30 மார்க் கொஸ்டின் வந்து 6 பேஜில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். எப்பவுமே வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3rd பேப்பரில் 30 மார்க்கில் இருக்கிற கொஸ்டின் வந்து எப்படி கேட்பான் அப்படின்னா, சோசியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி கேட்பான். நேஷனல் லெவல் இஷ்யூ, ரைட்டா, ஸ்டேட் லெவல் இஷ்யூ பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சோசியல் இஷ்யூஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பழங்குடியினர் பிரச்சனைகள், ரைட்டா, வறுமை, வேலையின்மை, இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரைட்டா? அப்போ நான் எழுதின பேப்பரில் 30 மார்க்கில் என்ன கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தாங்கன்னா, ரைட் அபவுட் INO, இந்தியா பேஸ்டு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, இந்தியாவின் நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் குறித்து ஒரு கட்டுரை வரைக. இதுதான் மெயின்ஸ் கொஸ்டின். எத்தனை மார்க்கில், 30 மார்க்கில். நியூட்ரினோ பற்றி படிச்சிருந்தோம், நியூட்ரினோனா என்னன்னு தெரியும், INO எங்கே வரப்போகுது, அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நியூஸ் பேப்பரில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனால் யார் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, அந்த கொஸ்டினை 30 மார்க்கில் கேட்டு வச்சது. அப்போ 30 மார்க்குக்கு 6 பக்கத்துக்கான கண்டென்ட்டு நம்மகிட்ட இருந்தால் தான் அந்த கொஸ்டின் அங்கே வந்து கொண்டு போக முடியும். புரியுதா? அப்போ மெயின்ஸில் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னா சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் வந்து எதிர்பாராததும் நடக்கும். அதையும் நாம் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணணும். புரியுதா? மெயின்ஸுக்கு எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஃபேக்கல்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் இங்கே ஆல்ரெடி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு பாருங்கள். நாங்கள் வந்து பெரிய சாதனையெல்லாம் ஒன்றும் பண்ணல, கிளாஸில் வந்து பயங்கரமாக நடத்தி அதை சொல்லி இதை சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி கண்டென்ட்டை கொடுக்கணும், ரைட்டா, எந்த அளவுக்கு கண்டென்ட்டை கொடுக்கணும், ஒரு கண்டென்ட்டை எப்படி சுருக்கி எழுதுறது, ஒரு கண்டென்ட்டை எப்படி வந்து எலாபரேட்டாக எழுதுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம் மெயின்ஸு, ரைட்டுங்களா? அப்போ மெயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவெல்லாம் கிடையாது, அனைவருக்கும் நினைவாகக்கூடியதான். என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் தான் வேணும். அப்போ எப்பவுமே எதை திங்க் பண்ணுங்க, ப்ரிலிமினரி மட்டும் திங்க் பண்ணாதீங்க, மெயின்ஸையும் சேர்த்து திங்க் பண்ணுங்க. அப்போ தான் வந்து மெயின்ஸ் தேர்வு நினச்சிங்கன்னா, மெயின்ஸுக்கு படிச்சிங்கன்னா ப்ரிலிமினரி வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்.
மைண்டில் எப்படி இருக்கணும், எப்பவுமே மெயின்ஸ் தேர்வையே நினச்சிட்டு இருங்க. மெயின்ஸில் இப்படி எழுதணும், கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, ரைட்டா? அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரிலிமினரி உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ரைட்டா? ஏன்னா நீ ஃபைபர் ஆப்டிக்ஸ் படிக்கிறப்போ நீ என்ன படிச்சிருவ, ஆப்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சிருவியா? ஒளியியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக படிச்சிருப்ப, அதில் இருக்கிற என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து படிச்சிருவேன், புரியுதா? உடனே நீ வந்து இந்த புக்கை எடுத்து வச்சு 6th அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணுறது அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பண்ணாதீங்க, ரைட்டா? அப்புறம் இதில் பண்ணக்கூடாத ரெண்டாவது விஷயம் என்னென்னா மெட்டீரியலை படிக்கிறது. எவ்வளோ பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குது? மெட்டீரியல் எவ்வளோ பேர் அந்த ஹேபிட் வச்சுருக்கீங்க? மெட்டீரியலை படிச்சிங்கன்னா குரூப் 1 மெயின்ஸும் குரூப் 2 மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியாது, தூக்கி வீசுங்க. ஏதாவது சந்தைக்கடை புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, பேர் சொல்ல விரும்பாத சில பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சந்தைக்கடை புக்கு, அது சந்தைக்கடையில் வித்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ ரேட் போடுவான், 750 ரூபா 800 ரூபா பணம் கொடுத்து சந்தை கடையிலையும் பிளாட்ஃபார்ம்லையும் வாங்கிட்டு வந்து ஒரு புக்கை வச்சுருப்பீங்க. தயவு செய்து தூக்கி எங்காவது உங்கள் வீட்டு பக்கத்தில் சாக்கடை இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க. அந்த புக்கை தயவு செய்து தொடாதீங்க, புரியுதா? எங்கே படிக்கணும்? உங்களுக்கு சமச்சீர் கல்வி புக்கு 6th 12th வரைக்கும் இருக்கிற புக்கு, ரைட்டா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா NCERT புக்கு, இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு NCERT புக்கு, அதையும் தாண்டி படிக்கிறதுக்கு சோர்ஸ் புக்ஸ் இருக்குது. சோர்ஸ் புக்கை வெரிஃபை பண்ணலாம், புரியுதுங்களா? இதை தாண்டிட்டு நீங்கள் ரோட்டு கடையில் சந்தை கடையில் வைக்கிற புக்கை வாங்கி நான் மெட்டீரியல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி ஆடி தள்ளுபடியில் வந்து ஆடி தள்ளுபடிக்கு எதுக்கு போவோம்? ஆடி தள்ளுபடியில் துணி வாங்க போவோம் இல்லையா? இப்போ ஆடி தள்ளுபடி யாராவது எந்த இன்ஸ்டியூட்டாவது ஆடி தள்ளுபடி கொடுப்பாங்களான்னு தேடிட்டு இருக்க வேண்டியதான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனாலும் இதே நிலமை தான் இருக்கும், புரியுதா? இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிறியா, அடுத்த வருஷம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் போஸ்டிங் போயிடணும். அந்த எய்மோட உட்காந்தீங்கன்னா தான் நீ வேலைக்கு போக முடியும், புரியுதா? சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மெயின்ஸை மனசில் வச்சுட்டு படியுங்க. மெயின்ஸ் படிக்காமல் நீங்கள் எந்த வேலைக்கும் போக முடியாது. குரூப் 4 தவிர குரூப் 2வும் சரி குரூப் 1ம் சரி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. சிவில் சர்வீஸ் எவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க? இங்கே சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளோ பேர்? எவ்வளோ பேர்? மீதியெல்லாம் என்னாச்சு? சிவில் சர்வீஸுக்கு இதே மெத்தட் தான். மெயின்ஸ் வந்து மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. சிலபஸ் குரூப் 1க்கும் UPSCக்கும் ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே ப்ரிப்பரேஷன் தான், புரியுதுங்களா? எக்ஸாம் தான் தனித்தனியாக நடக்கிறத தவிர எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் ரீடிங். நியூஸ் பேப்பர் எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கிறீங்க? கரண்ட் இஷ்யூ அதுலேருந்து எடுத்து பழகணும், புரியுதா? பழைய விஷயமா இருந்தாலும் சரி புது விஷயமா இருந்தாலும் சரி நியூஸ் பேப்பரில் வர்ற விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு கொஷனாக வரப்போகுது, புரியுதுங்களா? இப்போ கரோனா வைரஸ் புக்கில் ஏதாவது வந்திருக்குமா? நம்ம பாட புத்தகத்தில் இருக்குமா? பாட புத்தகத்தில் இருக்காது. ஆனால் டெக்னாலஜி நீ நாளைக்கு மெயின்ஸ் எழுதுறப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்பான், ரைட்டா? கரோனா வைரஸ் பற்றி கேட்பான். அப்போ இது எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? நியூஸ் பேப்பரு, டிவி நியூஸ், இதுலேருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த படிக்கிற விஷயத்த பார்க்குற விஷயத்த ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு பழகுங்க, புரியுதுங்களா? ரைட். மெயின்ஸ் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். எங்கே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரக்கூடாது அப்படின்னா நான் எல்லாமே படிச்சிட்டேன் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரக்கூடாது, புரியுதா இல்லையா? எளிதில் வந்து நம்மளுக்கு இதுதான் சிலபஸ், நான் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நீ போவே கூடாது. எதாக இருந்தாலும் புதுசாக இன்னும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க, புரியுதுங்களா? அந்த வெறி தான் உன்னை கொண்டு போஸ்டிங்கில் உட்கார வைக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப எளிதாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கஷ்டமாக தெரியுதுன்னா பேசிக் சயின்ஸை உருப்படியாக படிக்கிறது இல்லை, ரைட்டா? எங்களை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ப்ரிலிமினரி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு கொண்டு போயிடுவோம், புரியுதா? ப்ரிலிமினரி ஆரம்பிக்கிறப்பவே மெயின்ஸில் எப்படி கொஷின் கேட்பாங்க, ரைட்டா? அதுக்கு நீ எப்படி ஆன்சர் பண்ணணும், இப்போ ப்ரிலிமினரிக்கு படிக்கிறப்பவே எப்படி மெயின்ஸுக்கு படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி இருந்தே கொண்டு போயிடுவோம், ரைட்டா? அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? வேற ஏதாவது உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் பிரச்சனை, ரைட்டா? வேற ஏதாவது சப்ஜெக்டில் டவுட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம், ரைட்டா? ஃபஸ்ட்டு அனலிட்டிக்கல் நாலேஜை எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ஒரு விஷயத்த படிக்கிறது, ரைட்டா? ஹிஸ்ட்ரியா மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஜாகிரஃபி சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது, ஹிஸ்ட்ரி மனப்பாடம் பண்ணிக்கலாம், எக்கனாமிக்ஸ் மனப்பாடம் பண்ணலாம், சரியா? லாங்குவேஜா, தமிழ் கல்ச்சரா, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனால் மனப்பாடம் பண்ண முடியாத சப்ஜெக்ட்டு, பண்ணக்கூடாத சப்ஜெக்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க,
நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே நோட்ஸ் எடுத்து பழகுங்க, மெட்டீரியலை வச்சு படிக்காதீங்க, சோர்ஸ் புக்கை படிங்க. சோர்ஸ் புக்கை படித்தா தான் நம்மளுக்கு அனலிட்டிக்கல் நாலேஜ் டெவலப் ஆகும். சோர்ஸ் புக்கை படிக்காமல் அனலிட்டிக்கல் நாலேஜ் வராது. ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரியா? ரெண்டாவது விஷயம், கண்டென்ட்ஸ் ரிங்கேஜ். நிறையா படித்தாலும் அதை சுருக்கி ஒரு கட்டுரை எழுதுகிற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. அது எப்படி வரும்? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இல்லை ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு தமிழில் எந்த புக்கும் கிடையாது. டெக்னாலஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எந்த புக்குமே கிடைக்காது. சரியா? எங்கே படிச்சிருக்கணும்? நாம் பேசிக் சயின்ஸில் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா டெக்னாலஜியை நம்ம இங்கிலீஷில் படிக்கணும். அப்போ சில விஷயங்கள் என்ன பண்ணணும்? நம்மளாக கற்றுக்கணும், இங்கிலீஷில் கற்றுக்கணும். நானும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ரைட்டா? நானும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். சோர்ஸ் புக்கு வச்சு நான் உட்காந்து படித்து கஷ்டப்பட்டு மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எழுதி பழகி, ரைட்டா, டிக்ஷனரியை பார்த்து அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ முயற்சி தான் வந்து உங்களை மேலே கொண்டு வரும். முயற்சி தான் மேலே கொண்டு வரும். இன்னொன்று, உங்களுக்கு வந்து சென்னை போனால் தான் மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இருந்தது, மித்து இருந்தது. அது மித்து தான். இப்போ வந்து நினச்சிங்கன்னா சென்னை போனால் தான் மெயின்ஸுக்கு வந்து நல்ல சென்டர் கிடைக்கும், மெயின்ஸ் வந்து நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க, சென்னையில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ காலம் மாறி போச்சு. ரைட்டா? சேலத்தில் நம்ம குரூப் 2ல் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி காட்டினோம். 12 பேர் மெயின்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஃபியூச்சர் விஷனில் 12 பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் மெயின்ஸ் கிளியர் பண்ணாங்க. குரூப் 1 மெயின்ஸுக்கு வந்த 6 ஸ்டூடெண்ட்டில் ஒரு பொண்ணு மெயின்ஸ் கிளியர் பண்ணுச்சு. இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அவ்வளவு சாதாரணமாக யாரும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது நீங்கள் சென்னை போனீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வாங்காங்க? 1 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் வேணும். எதுக்கு? இன்ஸ்டியூஷனுக்கு ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டுறது 1 லட்ச ரூபா கட்டணும். ரைட்டா? நீங்கள் இங்கே அவ்வளோவெல்லாம் கட்டவே தேவையில்லை. அதில் பாதி கூட இருக்காது. ரைட்டா? அதில் பாதி கூட உங்களுக்கு வந்து ஃபீஸ் வராது. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி சென்னை போனீங்கனாலும் என் மூஞ்சி தான் பார்ப்பீங்க. நீங்கள் எந்த பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கனாலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு 4-5 இன்ஸ்டியூட், ஒரு 10 இன்ஸ்டியூட் 15 இன்ஸ்டியூட்டில் மிக மிக பிரபலமான இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் 5 பேர் தான் என்ன பண்ணிடுவோம், மாற்றி மாற்றி எடுத்துட்டு. புரியுதா இல்லையா? ஸோ நீங்கள் அங்கே வந்தாலும் என் மூஞ்சி தான் பார்ப்பீங்க, இங்கே வந்தாலும் என் மூஞ்சி தான் பார்க்க போகிறீங்க. சப்ஜெக்ட் வைஸு, எக்ஸாம் வைஸு நீங்கள் வந்து சென்னையை கம்பேர் பண்ணுறத விட நீங்கள் சேலத்துலேயே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சென்னையை வந்து நீங்கள் திங்க் பண்ணவே தேவையில்லை. முதல் விஷயம். சரியா? இங்கே வந்து மெயின்ஸ் பண்ணுவாங்களா, பேப்பர் வேல்யூஷன் பண்ணி திருப்பி கொடுப்பாங்களா, அந்த எவாலுவேஷன் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டாம். அதற்கான சாட்சி வந்து எங்களுடைய ரிசல்ட், குரூப் 1 ரிசல்ட்டு, குரூப் 2 ரிசல்ட். சரியா? ஸோ மெயின்ஸு ஒரு தடையாக உங்களுக்கு என்றைக்குமே இருக்காது. மெயின்ஸில் மனசில் வச்சுக்கோங்க. ரைட்டா? என்ன பண்ணணும்? நாம் திங்க் பண்ணுறதே குரூப் 1ல் டெப்டி கலெக்டர் ஆகணும். சரியா? டிஎஸ்பி ஆகணும். அட்லீஸ்ட் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்லையாவது நாம் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ரைட்டா? அல்டிமேட் கோல் சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் இல்லையா? குரூப் 1 சர்வீஸில் டிசியாவது ஆகணும். அல்லது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், அது வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுங்கிறத நினைக்கவே கூடாது. குரூப் 1 படிச்சியா ஆட்டோமேட்டிக்காக குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதா? நான் குரூப் 4க்கு போகிறேன், விஓ ஆனால் போகுது, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆனால் போகுது, பிஇ முடிச்சுட்டு அதே மாதிரி பிஜி முடிச்சுட்டு நீ ஏன் குரூப் 4 போகணும்? உனக்கு மேலே நீ குரூப் 4ல் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு தாலுக்கு ஆஃபீஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். ரைட்டா? உனக்கு மேலே சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், தாசில்தார் இருப்பார். தாசில்தார் என்ன படிச்சிருப்பாரு? 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்பாரு. புரியுதா? நீ என்ன படிச்சிருப்ப? பிஜி படிச்சிருப்ப. அவர் கூப்பிட்டா ஓடி போய் கையெட்டி நிற்கணுமா இல்லையா? ஸோ எப்பவுமே பெரிய போஸ்ட்டுக்கு போக ஆசைப்படுங்க. போவீங்களா இல்லையா? போவீங்களா? ரைட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். திரும்ப சந்தோஷ் சார் உங்களை கன்டினியூ பண்ணுவார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா, ஹை லெவலில் எக்ஸாம் டார்கெட் பண்ணிங்கன்னா மினிமம் லெவல் ஒரு ஜாப் கேரண்டி. நம்ம ஏன் இன்ஜினியரிங் படித்து எம்பிஏ படித்து அவ்வளோ பெரிய எஜுகேஷன்லாம் முடித்து ஒரு குட்டி போஸ்டிங் போகணும்? அதனால் டார்கெட் பெருசாக பண்ணிக்கோங்க. அதில் சயின்ஸ் பார்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். இன்னும் நல்லா கிளாப் பண்ணலாம். கொஞ்சம் கிளாப் பண்ணாதே ப்ரோக்ராம் நல்லா இன்ட்ரெஸ்டாக போவோம், இல்லை தூங்கிடுவீங்க. ஓகே, ரைட்.